எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கூகுள் கிளாஸ் ரூம் பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இது கூகுள் கிளாஸ் ரூமோட பார்ட் 1 வந்து கண்டினியூஷன் தான் அந்த பார்ட் 2. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கூகுள் கிளாஸ் ரூம் பேசிக்காக எப்படி கிரியேட் பண்ணணும், அதோட ஆப்ஷன்ஸில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு கூகுள் கிளாஸ் ரூம் பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட கண்டினியூஷன் வந்துட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு வியூவராக, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வியூவிலிருந்து பார்த்து அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ப்ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபார்மேட்டில் வரும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட வியூவில் நீங்கள் வந்துட்டு நேம் கொடுத்துருப்பீங்க, டேட் ஆஃப் பர்த், பிக் கொஷின், இந்த மாதிரி தான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதுலேயே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்துட்டு தெளிவாக தெரிஞ்சிடும். 5 பாயிண்ட்ஸ், இது வந்துட்டு 4 பாயிண்ட்ஸ், இது வந்துட்டு 1 பாயிண்ட் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகே, நீங்கள் முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி ஆட் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு அவங்க எங்கே வேணாலும் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து சூஸ் த பெஸ்ட் அப்படின்னா ஏதோ ஒன்று தான் பண்ண முடியும், உங்களாலே பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆப்ஷன் தான் பண்ண முடியும். இப்போ ட்ராப் டவுன் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம 1 2 3 அப்படின்னு ஆட் பண்ணோம். ஸோ அந்த 1 2 3 ஆப்ஷன்ஸ் இது இருக்குது. ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நான் எவ்வளோ ரேட் பண்ணுவேன், 5 இல்லை 4 2 3 அந்த மாதிரி நம்ம எவ்வளோ ரேட்டிங்ஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னா சும்மா அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல எடிட் திஸ் ஃபார்ம் ஆப்ஷன் வந்துட்டு எனக்கு காமிக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு மித்த ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இதை வந்துட்டு ஃபார்ம் எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அவங்களால பண்ண முடியாது. நீங்கள் கிரியேட் பண்ணனால தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துட்டு காமிக்குது. ஸோ நீங்கள் மட்டும் தான் உங்களால் எடிட் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு மறுபடியும் அந்த ஃபார்முக்குள்ளேயே வந்துடுறேன். வந்துட்டு நியூ டேப்பில் தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ரிவ்யூ ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த இது பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமைஸ் தீம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்டர்லாம் தெரியும், ப்ளூ கலரில் இருக்கும். அது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரெட் கலர், ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், க்ரீன் அந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற கலர் மாற்றிக்கலாம். பேக்ரவுண்ட்னா டார்க்காக வேணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைல் உங்களால் வந்துட்டு மாற்றிக்க முடியும். உங்களாலே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் 1 வேறு ஃபாண்ட் இருந்துச்சு, இப்போ நான் ப்ளேஃபுல் அப்படின்னு வச்சுக்கிறேன். டெக்கரேட்டிவ், ஃபார்மல், பேசிக் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இல்லை நான் வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு சூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த இமேஜஸ் எங்கே ப்ளேஸ் ஆகும் அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ எனக்கு வந்துட்டு சாம்பிள் இமேஜஸ் இருக்குது, நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்துட்டு இந்த இமேஜஸ் லோட் ஆகும். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் 1 இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு வந்துடும். இப்போ கலர் மாறிடுச்சு. இந்த இமேஜில் இருக்க கலரோட தீமுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கலர் மாறிக்கும். இந்த தீம் கலர் இதில் இருக்க கலர்லாம் அதுவே ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதில் இருக்க கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்களே வேறு என்ன கலர் வேணாலும் நீங்கள் வந்துட்டு அசைன் பண்ணிக்க முடியும். பேக்ரவுண்ட் கலரும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. கஸ்டமைஸ் தீமுங்கிறதுல ப்ரிவ்யூ என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுல பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா கலெக்ட் இமெயில் அட்ரஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த கலெக்ட் இமெயில் அட்ரஸ் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா ரெஸ்பான்ஸுக்குமே அவங்களோட இமெயில் அட்ரஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரெசிபென்ட்ஸ் அப்படின்னு என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட மெயிலுக்கு ஒரு காப்பி வந்துட்டு போகணும். அவங்க என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான காப்பி போகணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு அந்த ஃபில் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்துட்டு ஒரு காப்பி சென்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. இது என்னன்னா ஒரு இமெயில் ஐடி வச்சு ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் தான் பண்ணணுமா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வேணும் அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஒரு இமெயில் ஐடி வச்சு ஒரே டெஸ்ட் தான் எடுக்க முடியும், மல்டிபிள் டெஸ்ட் எடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் டெஸ்ட்டுக்கெலாம் அதை வந்துட்டு கன்ஃபார்ம் எனேபிள் பண்ணி வைக்க ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ரெஸ்பான்ஸ் பண்ணி ஒன்ஸ் ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா எடிட் பண்ணலாமா, அதாவது சப்மிட் பண்ணதுக்கப்புறமா எடிட் பண்ணலாமா அப்படிங்கிறது நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். டெஸ்ட்டுக்கு வந்துட்டு இது தேவையே இல்லை. நான் முடிஞ்ச அளவுக்கு இது வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். இது வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணக்கூடாது, எனேபிள் பண்ணி வைக்கக்கூடாது, இப்படியே இருக்கட்டும். அடுத்தது சம்மரி சார்ட்ஸ், அந்த டெக்ஸ்ட் ரெஸ்பான்சஸ்லாம் மித்தவங்க ரெஸ்பான்ஸ் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்டேஷன் அப்படின்னு போனோம்னா ஷஃபிள் கொஷின்ஸ், இப்போ வந்துட்டு ஒருத்தங்களுக்கும் ஷஃபிள் பண்ணி கொஷின்ஸ் வரணும், இந்த ஆர்டர்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு ஷஃபிள் கொஷின்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒன்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணணுமே யுவர் ரெஸ்பான்ஸ் ஹஸ் பீன் ரெக்கார்டட் அப்படின்ட்டு வரும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்துட்டு வேணும்னாலும் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது எந்த இடத்துல வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு மித்தெல்லாம் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்குது. இப்போ அந்த கொஷின்ஸ் வேணாம் அப்படின்னா நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். இந்த கொஷின் வேணாம், இந்த கொஷின் வேணாம் அப்படின்னா இந்த டெலிட் ஆப்ஷன் வச்சு நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துல ஆகும்னு காமிக்கிறேன். இப்போ ப்ரிவ்யூ அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஸோ நான் இமெயில் அட்ரஸ் ஒன்று ஆட் பண்ணிட்டேன், 1 அப்படின்ட்டு கொடுக்குறேன். இதில் ஏதோ ஒரு மந்த்து டேட் சூஸ் பண்ணிட்டேன். நேம் வந்துட்டு ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு சூஸ் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு 2 கொடுத்துக்கிறேன். இது வந்துட்டு சென்ட் மீ ரெஸ்பான்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல அதாவது ரெசிபென்ட்ஸ் அவங்க என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட மெயில் ஐடிக்கே ஒரு காப்பி சென்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு காப்பி சென்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இஃப் ரெஸ்பான்ஸ் ரெக்வஸ்ட், அதாவது நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல ரெக்வஸ்ட் பண்ணீங்க வேணும் அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இது பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். அதுவே ஆல்வேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஆப்ஷன் காமிக்காது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சப்மிட் பண்ண உடனேயுமே உங்களுக்கு ஒரு மெயில் வந்துடும், நீங்கள் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அது வந்துட்டு நான் மோஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணால் மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வச்சுக்கிட்டேன். இந்த ஆப்ஷன் இப்போ வந்துட்டு இந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து எந்த இடத்துல வரும் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யுவர் ரெஸ்பான்ஸ் ஹஸ் பீன் ரெக்கார்டட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல பார்த்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்த உடனேயுமே எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யுவர் ரெஸ்பான்ஸ் ஹஸ் பீன் ரெக்கார்டட் அப்படின்ட்டு வந்திருக்கு. இந்த இடத்துல வியூ ஸ்கோர்ன்னு இருக்குது. ஸ்கோர் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ இதில் உள்ளே போனோடனே உங்களோட ஸ்கோர் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு சூஸ் த பெஸ்ட் அப்படின்ட்டு கரெக்ட் ஆன்சர் 4 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதோட வந்துட்டு எது கரெக்ட் எது தப்புங்கிறது வந்துட்டு இதுவே எவால்வேட் பண்ணி காமிச்சிடும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் வந்துட்டு வேறு மாற்றணும். இப்போ நான் வந்துட்டு தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் அப்படிங்கிற மாதிரி மாற்றணும் அப்படின்னா சும்மா நான் இப்போ தேங்க்யூ அப்படின்ட்டு மட்டும் கொடுத்துக்கிறேன். தேங்க்யூ அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்துட்டு இன்னொரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா யூஆர் ஆல்ரெடி ஹஸ் ரெஸ்பாண்டட். ஒரு திங் வந்துட்டு ஒரு டைம் தான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறனால வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் இந்த மாதிரி வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு எனேபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு நான் காமிக்கக்கூடாது. இப்போ நான் பார்த்தோம் இல்லைங்களா உள்ள இந்த இடத்துல பார்த்தோம் இல்லைங்களா, ஓகே இது தப்புன்னு காமிக்கிறான். பட் இது வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் காமிச்சோன்னா இன்னொருத்திங்க ஃப்ரெண்டுகிட்ட காமிச்சு இதுதான் கரெக்ட் ஆன்சர், ஸோ வந்துட்டு நீ இதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோ, இதை வந்துட்டு நீ ஆன்சர் பண்ண அப்படின்ட்டு அவங்க ட்ரை பண்ணிடக்கூடாது இல்லைங்களா. ஸோ வந்துட்டு இதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்களுக்கு வந்து காமிக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதையும் வந்துட்டு ஹைட் பண்ணிக்க முடியும். இப்போ கரெக்ட் ஆன்சரில் நான் போய் எடுத்து விட்டேன், பாயிண்ட்ஸ் வேல்யூ வந்துட்டு எதுக்கு காமிக்கக்கூடாது அப்படின்னா மிஸ்டு கொஷின்ஸ் எதுன்னு காமிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் வேல்யூ மட்டும் எவ்வளோ காமிக்கிறது அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ வந்துட்டு இமீடியட்டாக கிரேட்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் வேண்டாம் நான் மறுபடியும் மேனுவலாக செக் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு லேட்டர் டர்ன்ஸ் ஆன் இமெயில் கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்துட்டுமே சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வியூ ஸ்கோர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு வராது. சப்மிட் பண்ண உடனே மறுபடியும் நீங்களாக எப்போ போய் பார்த்துட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ இவங்க எல்லாமே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க, இதை நான் எங்கள் ஸ்டூடெண்ட்டாக அதாவது ஸ்டாஃபாக நான் போய் எங்கே பார்க்குறது அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ நம்ம வந்துட்டு கொஷின்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சஸ் அப்படின்னு இருக்குது. இந்த ரெஸ்பான்சஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் ரொம்பவே சூப்பராக வந்துட்டு தெளிவாக சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பார்த்திங்கன்னா சம்மரி, அதாவது ஓவராலாக ஒரு 200 பேர் அட்டன் பண்ணாங்க, இல்லை கிளாஸில் 30 பேர் இருக்காங்க, 30 பேருமே அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆவரேஜான வந்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு ஓவரால் சம்மரியாக காமிக்கும். கொஷின்ஸ் ஒவ்வொரு கொஷினில் வந்துட்டு நீங்கள் தனியாக பார்க்கணும். இப்போ நான் வந்துட்டு சூஸ் த பெஸ்ட்டில் வந்துட்டு எல்லாமே யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் தனியாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். இல்லை இண்டிவிஜுவலாக இப்போ வந்துட்டு இண்டிவிஜுவலாக இந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கவங்களோட மொத்த கொஷின்ஸும் பார்க்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்கோர் ரிலீஸ்டு வந்துட்டு எப்போ அப்படிங்கிற டைமில் இருக்குது. ரிலீஸ் ஸ்கோர் இப்போ நீங்கள் வந்துட்டு அப்போது நீங்கள் வந்துட்டு பார்க்கல, அதை எனேபிள் பண்ணல, இப்போ தான் நீங்கள் மறுபடியும் ரிவ்யூ பண்ணிட்டு தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிலீஸ் ஸ்கோர் அப்படின்னு கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்கோர் வந்துட்டு அவங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி மெயிலில் உங்களுக்கு ரிசீவ் ஆயிடும், அவங்க வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது வந்து நீங்கள் டேரெக்டாக எக்ஸல் ஷீட்டில் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு கிரியேட் எக்ஸல் ஷீட் அப்படின்னு கொடுத்தீங்க, ஸ்ப்ரெட் ஷீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷீட்டில் வந்துட்டு மர்ஜ் பண்ணணுமா இல்லை புதுசாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் புதுசாக பண்ணணும். ஸோ கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்னென்ன கொஷின்ஸ் ஆட் பண்ணணுமோ அதுக்கான கொஷின்ஸ் எக்ஸல் ஷீட்டில் வந்துட்டு ஃபார்மேட்டில் மாறிடுச்சு. நீங்கள் எதுவுமே டைப் பண்ணி பண்ணணுன்ட்டு இல்லை, அதுவே நேம் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் ஃபார்மில் கிரியேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். டைம் முதற்கொண்டு வந்துடும், அவங்க ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண டைமு டேட்டுங்கிற முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸுமே எக்ஸல் ஷீட்டில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஈஸியாக டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி டெஸ்ட்லாம் நீங்கள் வந்து கூகுள் ஃபார்ம்ஸை வந்துட்டு கண்டக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் சொன்னது பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸை வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு 1 மார்க்ஸாக கண்டக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபைல் அப்லோட் பண்ணுறது மூலிமா வந்துட்டு அவங்க பேப்பரில் கொஷின்ஸ் மேலே கொடுத்துட்டு அந்த பேப்பரில் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அப்படியே இந்த இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரியும் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக எவாலுவேட் பண்ணிக்க முடியும், உங்கள் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு இருக்கும். ஸோ வந்துட்டு ஓகே, இப்போ நான் வந்துட்டு அவங்க ஃபைல் அப்லோட் பண்ணிட்டாங்க, அந்த ஃபைலில் நான் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. உங்கள் ஃபைல் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ட்ரைவில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ட்ரைவ் ஃபோல்டர் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஆப்ஷனில் கிளிக் கொடுத்த உடனேயுமே உங்கள் கிளாஸ்க்குன்னு 12th A அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடும் உங்களோட கூகுள் ட்ரைவில். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்துட்டு சேவ் ஆயிடும். இந்த கிளாஸ் ரிலேட்டடான ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்க முடியும் கூகுள் ட்ரைவில். ஸோ ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு இந்த கிளாஸ் ஒர்க் அப்படின்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் அசைன்மெண்ட்ஸு குவிஸ் அசைன்மெண்ட்ஸ்லாம் கிட்டத்தட்ட சிமிலர் தான், எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கூகுள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு டேட் அசைன் பண்ணி வச்சிருக்கீங்க, டாஸ்க் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ வந்து டிராஃப்டில் சேவ் ஆகிருக்கு. இது வந்துட்டு
நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா கிளிக் கொடுத்து எடிட் பண்ணி நீங்கள் வந்துட்டு அசைன் பண்ணிக்கலாம் உடனே, இல்லை ஷெட்யூல் பண்ணுறனாலுமே பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்துட்டு அசைன் கொடுத்துட்றேன். அசைன் கிளிக் கொடுத்த உடனே எனக்கு வந்துட்டு அசைன் ஆயிரும். அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸுமே போயிடும். வெறும் நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போகாமல் அவங்க மெயிலுக்குமே வந்துட்டு நோட்டிஃபை ஆயிரும். இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு மெட்டீரியல் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தெளிவான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீம் கிளாஸ் ஒர்க் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது பீப்புள் அப்படின்ட்டு வரலாம். பீப்புளில் பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்ஸ்லாம் யார் யார் அப்படிங்கிறது வந்துட்டு மேலே இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை 2 வகையாக இன்வைட் பண்ண முடியும். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்வைட் அப்படிங்கிறத கிளிக் கொடுத்து இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு உங்களை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கிளாஸ் ரூம் கோடு வந்துட்டு ஷேர் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்துட்டு டீச்சர்ஸ் இன்வைட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக மெயில் ஐடி டைப் பண்ணி வந்துட்டு அவங்களுக்கு இன்வைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்விடேஷன் போயிடும். ஸோ அவங்க வந்துட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்க முடியும். இதுலேயும் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக மெயில் ஐடி என்டர் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஒரு 2-3 பேர்னா நீங்கள் மெயில் ஐடி பண்ணலாம். இல்லை டேரெக்டாக ஒரு குரூப்புக்கே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கலாம், டெலிகிராம் குரூப், இந்த மாதிரி குரூப்ஸ் இருக்கும். ஸோ அந்த லிங்க் வந்து டேரெக்டாக அப்படின்னா அவங்க டேரெக்டாக அந்த லிங்கை கிளிக் கொடுத்து டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரெண்டுமே இல்லை, வேறு ஒரு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கூகுள் கிளாஸ் ரூமுக்குள்ளே வந்தோடனே அவங்களுக்கு இந்த கோட் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா காப்பி, இந்த இடத்துல டிஸ்பிளே கோட் இருக்கும். ஸோ அது வந்துட்டு இந்த கோடு வந்துட்டு அவங்க டேரெக்டாக காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்க முடியும். எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் ரூம் க்ரியேட் பண்ணும்போது நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், இதில் க்ரியேட் தான் பண்ணணும். இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாயின் கிளாஸ் ரூம் கொடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் ரூம் கோட் வந்துட்டு பேஸ்ட் ஆயிடும். ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த கிளாஸ் ரூம் கோடை வந்துட்டு பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்க முடியும். இப்போ ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் கொடுத்துக்க முடியும். எந்த அக்கௌண்ட் மூலிமா வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு பீப்புளில் யார் யார் இருக்காங்க என்னென்ட்டு பார்த்தாச்சு. இப்போ கிரேட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆன்சர் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கிரேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு சாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அவங்களோட கிரேட்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி டெம்ப்ளேட்டில் வியூ ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணோன்னே எனக்கு இந்த மாதிரி இருக்கும். கிரேட்ஸில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஃபஸ்ட் நான் அசைன்மெண்ட் 1 கொடுத்துருக்கேன், டெஸ்ட் 1 ஹாய் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு நான் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், மிஸ்ஸிங் நான் சப்மிட் பண்ணவே இல்லை, சப்மிட் பண்ணிட்டேன், ஸ்கோர் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டிஸ்பிளே ஆகும் இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக. இதே மாதிரி கிளாஸ் ஆவரேஜ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் ஆவரேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் மீட் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்துட்டு நான் தனியாக ஒரு கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அசைன்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது, டெஸ்ட் 1 இருக்குது, ஹாய் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ சாம்பிளுக்கு இது பண்ணது கிளாஸ் ஆவரேஜாக எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல காமிச்சிடும். ஈஸியாக நீங்கள் வந்துட்டு எவாலுவேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ட்டிங் ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்டகரி வைஸாக நீங்கள் வந்துட்டு பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 4 ஆப்ஷன்லையுமே என்னென்ன அப்படின்ட்டு தெளிவாக பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நான் இதில் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர்ச்சிவ்டு கிளாஸ் அப்படின்ட்டு இருக்குது, டு ரிவ்யூ அப்படின்ட்டு இருக்குது, செட்டிங்ஸ் இருக்குது. இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னா எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்ட்டு பாருங்கள். ப்ரொஃபைல்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான செட்டிங்ஸு, அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்ஸு, கிளாஸ் நோட்டிஃபிகேஷன்ஸு, கிளாஸஸ் யூ டீச் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியில் வந்துட்டு செட்டிங்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் ஆன் யுவர் போஸ்ட் அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணாம் அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு எடுத்து விட்டுடலாம். இல்லை ரிசீவ்ஸ் இமெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்து விட்டுடலாம். அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு இமெயிலில் ரிசீவ் ஆக வேண்டாம்னாலும் நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு எத்தனை கிளாஸ் ரூம் வேணாலும் க்ரியேட் பண்ணி வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு இந்த கிளாஸ் நேம் வந்துட்டு ஃபுல்லாக நான் மாற்றணும், இல்லை வந்துட்டு இதோட ஃபோட்டோஸ் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கே அப்லோடு ஃபோட்டோஸ்ன்னு இருக்குது, செலக்ட் தீம்ன்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு நிறையா இருக்கும். என்ன சப்ஜெக்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அதோட தீம் இருக்குது. நீங்கள் வேணுங்கிற தீம் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு தமிழ் கொடுத்தனால சும்மா எக்ஸாம்பிளுக்கு இதை சும்மா சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு எனக்கு தீம் மாறிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த 12 அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது மாற்றணும். நான் ஃபஸ்ட்டு தப்பாக கொடுத்துட்டு அப்படின்னா இந்த இடத்துல செட்டிங்ஸ் அப்படின்னு இந்த ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இங்கே செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு இது வேணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். கிளாஸ் டிஸ்கிரிப்ஷன் ஏதாச்சும் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு மீட்டிங் இன்வைட்ஸ் கோடு வந்துட்டு எனேபிள் பண்ணணும், இல்லை டிசேபிள் ரீசெட் பண்ணணும் வேறு கோடுக்கு அப்படின்னாலுமே பண்ணிக்கலாம். கிளாஸ் ரூம் கோடு என்ன டிஸ்பிளே பண்ணணுமா, அடுத்து வந்து ஸ்ட்ரீமு, இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்கும். ஸோ கிரேடிங்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணணுமா, என்ன எல்லாம் ஓவரால் கிரேட்ஸ் வந்துட்டு காமிக்கலாமா என்னங்கிறது வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் எல்லாமே இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பெசிஃபிக்கான கிளாஸ் ரூம்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து உங்களால் எல்லாமே மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
முக்கியமாக இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ இந்த 2 வீடியோவுமே ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கிளியரான ஐடியா கிடைச்சிக்கும். இது பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மூலியமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட முடிஞ்ச ஹெல்ப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுவேன். கன்ஃபார்ம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் நோட்டிஸ் நிறைய கொடுக்கணும் அப்படின்றத மோட்டிவேட் பண்ணுது. மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.